ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் நாம் அகர முதலி வரலாறு பார்க்கலாம். இது அழகு 7 இலக்கியமில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாபிக் கீழே தான் இந்த முக்கியமான டாபிக் வருது. இது ஏற்கனவே அவுட் சோர்ஸில் பார்த்துருக்கோம். இந்த டாப்பிக்கு இந்த வீடியோவில் நம்ம 8th ஓல்டு புக்கில் அகரமுதலி வரலாறு ஒரு லெசனே கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் பார்த்தோம்னாவே போதும். இதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். அகரமுதலி வரலாறு. அகரம் ஆதி என்னும் இச்சொற்களின் சேர்க்கையே அகராதி என்றானது. அகராதி அப்படின்னா என்ன சேர்ந்து அகராதியாக மாறுச்சு, என்ன சொற்கள் சேர்ந்து எந்தெந்த சொற்கள் சேர்ந்து அகராதின்னு மாறுச்சு அப்படின்னா அகரம் கூட்டல் ஆதி. சில டைமில் நம்ம டிஎன்பிசியில் சிம்பிளாக கேட்டுருவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான கொஷின் கூட நம்ம கேட்டுருவாங்க. அதனால் நம்ம எல்லாமே தெளிவாக தரமாக படிச்சுக்கலாம். டைம் இருக்கும்போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரிவிஷன் பார்க்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகரம் ஆதி என்னும் இரு சொற்கள் சேர்ந்து தான் அகராதி என்று ஆனதுன்னு சொல்கிறாங்க. ஆதி என்பதற்கு முதல் என்பது உட்பட பல பொருள்கள் உண்டு. ஒரு மொழியிலுள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை தான் அகராதி என்பர்னு சொல்கிறாங்க. அதாவது ஆதி என்பதற்கு முதல் என்பது உட்பட பல பொருள்கள் இருக்குது. ஆனால் மொழியிலுள்ள எல்லா சொற்களையும் அகர வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை தான் அகராதி அப்படின்னு சொல்கிறோம். அகராதி என்னும் சொல் தற்போதைய வழக்கில் அகர முதலி என வழங்கப்படுகிறது. அகராதி என்னும் சொல் தற்போது வழக்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னா அகர முதலி என வழங்கப்படுகிறது. அடுத்தது நிகண்டுகள். தமிழ் அகரமுதலி வரலாற்றிலேயே செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் நிகண்டுகளாம். தமிழ் அகராதி வரலாற்றிலேயே செம்பாதி இடத்தை பெறும் சொற்பொருள் துறை நூல்கள் எது அப்படின்னா நிகண்டுகள் தான் சொல்கிறாங்க. நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் நிகண்டு தான். நிகண்டுகளில் பழமையானது எது, பழமையான நூல் எது அப்படின்னா சேந்தன் திவாகரம். இதன் ஆசிரியர் திவாகரர். சேந்தன் திவாகரம் நூல் தான் நிகண்டுகளிலே பழமையான நூல். இதன் ஆசிரியர் திவாகரர். இந்நிகண்டினை தொடர்ந்து 25 நிகண்டுகள் தோன்றியுள்ளன. இந்த முதல் நிகண்டே இதுதான பழமையானது. இதை தொடர்ந்து 25 நிகண்டுகள் தோன்றியுள்ளதா சொல்கிறாங்க. இவற்றில் சிறப்பானது மண்டலபுருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு தான். அதாவது நிகண்டுகள் இதனை தொடர்ந்து சேந்தன் திவாகரம் நிகண்டை தொடர்ந்து தான் அதுக்கப்புறமா தான் 25 நிகண்டுகள் தோன்றியிருக்கு. அதில் அந்த 25 நிகண்டுகளில் சிறப்பானது அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா மண்டலபுருடர். ஆசிரியர் யார்? மண்டலபுருடர். அவர் இயற்றிய சூடாமணி நிகண்டு தான் நிகண்டுகளிலே சிறப்பான நிகண்டாக கூறப்படுகிறது. அடுத்தது அகரமுதலி. ஃபஸ்ட்டு நிகண்டுகள் பார்த்துட்டோம். இப்போ அகரமுதலி. அகரமுதலி திருமூலரின் திருமந்திரத்தில் அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ளது. அகராதி அப்படிங்கிற சொல் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா அகராதி என்னும் சொல் முதல்ல இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம். ஆசிரியர் திருமூலர். அடுத்தது நிகண்டுகளுள் ஒன்றான அகராதி நிகண்டில் இச்சொல் அடைமொழியாக வந்துள்ளது. நிகண்டுகளில் கூட பாருங்கள், அகராதி நிகண்டில் இந்த சொல் அடைமொழியாக அமைஞ்சிருக்குது. எந்த சொல்? அகராதி அப்படிங்கிற சொல் அகராதி நிகண்டில் அடைமொழியாக அமைந்துள்ளதாக சொல்கிறாங்க. இந்நூலே அகர முதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது எனலாம். இந்த அகராதி நிகண்டுங்கிற நூல் தான் அடைமொழியாக அமைந்துள்ளது இல்லையா? அந்த நூலில் தான் அகராதி அப்படிங்கிற சொல் அடைமொழியாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த அகராதி நிகண்டு தான் அகரமுதலி தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அகராதி நிகண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலில் சொற்களின் முதல் எழுத்துகள் மட்டுமே அகர வரிசையில் அமைந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த நூலில் அகராதி நிகண்டில்
சொற்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும் முதல் எழுத்துகள் அப்படின்னா அகர வரிசையில் அமைந்திருக்கும். அடுத்தது சதுரகராதி. சதுரகராதி வீரமாமுனிவர் தொகுத்த சதுரகராதியே தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி ஆகும். சதுரகராதி தமிழில் தோன்றிய முதல் அகராதி எதுன்னா அகரமுதலி தான். வீரமாமுனிவர் தொகுத்தது தான் சதுரகராதி. தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி எதுன்னு கேட்டாங்கன்னா சதுரகராதி. யார் தொகுத்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் தான் தொகுத்தார். இது கிபி 1732ஆம் ஆண்டு வெளிவந்தது. இது எப்போ வெளிவந்ததுன்னா கிபி 1732ஆம் ஆண்டு வெளிவந்த நூல் எது அப்படின்னா சதுரகராதி. இதுதான் தமிழில் தோன்றிய முதல் அகராதி நூல். இதை தொகுத்தவர் வீரமாமுனிவர் ஆவார். சதுர் என்பதற்கு 4 என்பது பொருள். அதாவது சதுரகராதி தான் தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி நூல். இதை தொகுத்தவர் வீரமாமுனிவர். ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1732. 1732 தான் சதுரகராதி வெளிவந்தது. இதுதான் தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி. ஏன் திரும்ப சொல்கிறேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் திரும்ப சொல்கிறேன். சதுர் என்பதற்கு 4 என்பது பொருள். சிம்பிளான கேள்வி பாருங்கள். சதுர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சதுர் அப்படின்னா 4 என்பது பொருள். இந்நூலின் பெயர், பொருள், தொகை, தொடை என 4 வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதனால தான் சதுர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி விளக்கம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அளிக்கப்பட்டிருக்குன்னா பெயர், பொருள், தொகை, தொடை அப்படிங்கிற 4 வகைகளில் தான் தனித்தனியாக பொருள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. வீரமாமுனிவர் தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சு தமிழ் அகராதி, போர்ச்சுகீசிய லத்தீன் தமிழ் அகராதி ஆகிய அகரமுதலிகளை உருவாக்கினார். வீரமாமுனிவர் உருவாக்கிய அகரமுதலிகளெல்லாம் என்னென்ன அப்படின்னா எந்தெந்த மொழிகளில் அப்படின்னா தமிழ் லத்தீன் அகராதி, அப்புறம் லத்தீன்லேருந்து தமிழ் அகராதி, அப்புறம் தமிழ்லேருந்து பிரெஞ்சு அகராதி, பிரெஞ்சுலேருந்து மறுபடியும் தமிழ் அகராதி, அப்புறம் போர்ச்சுகீசிய லத்தீன் தமிழ் அகராதி. இந்த அகரமுதலிகளை எல்லாம் உருவாக்கினவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் அவர்கள்தான். அடுத்து பிற அகரமுதலிகள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் அகரமுதலிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா தமிழ் அகராதி 1 லெவி ஸ்பால்டிஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது. தமிழ் அகராதி அப்படிங்கிற தமிழ் அகராதி 1 லெவி ஸ்பால்டிஸ் அப்படிங்கிற என்பவரால் தான் வெளியிடப்பட்டது. தமிழ் அகராதி யாரால் வெளியிடப்பட்டது? லெவி ஸ்பால்டிஸ் அவர்களால் வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம் கதிரவேலனாரால் தமிழ் சொல்லகராதி வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம் கதிரைவேலனாரால் வெளியிடப்பட்ட அகராதி எது அப்படின்னா தமிழ் சொல்லகராதி. இது சங்க அகராதி எனவும் அழைக்கப்படுகிறது. சங்க அகராதி என அழைக்கப்படும் அகராதி நூல் எது அப்படின்னா தமிழ் சொல்லகராதி. இதை வெளியிட்டவர் யாருன்னா யாழ்ப்பாணம் கதிரைவேலனார் தான் வெளியிட்டார். இது சங்க அகராதி எனவும் அழைக்கப்படுகிறது. எது? தமிழ் சொல்லகராதி. இதில் சொல்லின் மூலம் தருதல், மேற்கோள் அமைத்தல் எனும் மரபு பின்பற்றப்பட்டுள்ளது. சொல்லின் மூலம் தருதல், மேற்கோள் அமைத்தல் எனும் மரபு பின்பற்றப்பட்டுள்ள நூல் அகராதி நூல் எதுன்னா தமிழ் சொல்லகராதி தான். தமிழ் பேரகராதி 1 குப்புசாமி தொகுத்து வெளியிட்டார். இது மட்டும் இல்லாமல் தமிழ் பேரகராதி 1 யார் வெளியிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா குப்புசாமி 1 வெளியிட்டார். தமிழ் பேரகராதி 1 வெளியிட்டவர் யாருன்னா குப்புசாமி, அவர் தான் தொகுத்து வெளியிட்டார். அடுத்தது ராமநாதன் என்பார் படங்களுடன் கூடிய ஓர் அகரமுதலியை வெளியிட்டார். இது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அப்படின்னு சொல்கிறவர் படங்கள் போட்ட மாதிரி ஒரு அகரமுதலியை வெளியிட்டிருக்காரு.
படங்களுடன் கூடிய ஓர் அகரமுதலியை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் ராமநாதன். இந்நூல் 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி எனும் பெயருடன் வெளிவந்தது. இவர் படங்களுடன் கூடிய ஒரு அகரமுதலியை வெளியிட்டார் இல்லையா ராமநாதன். அவர் இந்த நூல் 20ஆம் நூற்றாண்டில் எப்படி எந்த பெயருடன் வெளிவந்தது? 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயரில் தான் இது வெளிவந்திருக்கு. எது? படங்களுடன் கூடிய ஒரு அகரமுதலி வெளியிட்டாங்க. யார்? ராமநாதன் அவர்கள். அவர் அந்த பெயர் எந்த பெயரில் வெளிவந்ததுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் அகராதி. அப்புறமா வின்சுலோ என்பவர் தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டார். தமிழ் ஆங்கில பேரகராதியை தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வின்சுலோ அவர்கள் தான். அடுத்து 1925ஆம் ஆண்டு பாவனந்தத்தின் தற்கால தமிழ் சொல்லகராதியும் 1925ஆம் ஆண்டு வெளிவந்த அகராதி தற்கால தமிழ் சொல்லகராதி பாவனந்தத்தன். 1937ஆம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தது. மதுரை தமிழ் பேரகராதி வெளிவந்த ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1937. மதுரைனா 37 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரா 7 மாதிரி இருக்குது, ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிவந்தது. மு. சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்டு தமிழ் அகராதி 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. அதாவது மு. சண்முகம் என்பவரால் தொகுக்கப்பட்டு 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது எந்த அகரமுதலி அப்படின்னா தமிழ் அகரமுதலி. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி. 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை பல்கலைக்கழக அகராதி. இது நன்கு திட்டமிட்ட முழுமையாக உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சென்னை பல்கலைக்கழக அகராதி நன்கு திட்டமிட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டுச்சு. இதுதான் 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலியாக இருக்குது. எது? சென்னை பல்கலைக்கழக அகராதி. இவ்வகரமுதலி தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் 6 தொகுதிகளாக வெளிவந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் லெக்சிகன் என்னும் பெயரில் 6 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ள அகராதி எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை பல்கலைக்கழக அகராதி. அடுத்தது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி. 1985ஆம் ஆண்டு தேவநேய பாவாணரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலியின் முதல் தொகுதி வெளிவந்தது. தேவநேய பாவாணரின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி வெளிவந்த ஆண்டு எது அப்படின்னா 1985. இந்த பேரகராதி யார் வெளியிட்டாங்கன்னா தேவநேய பாவாணருடையது தான் இந்த செந்தமிழின் சொற்பிறப்பியல் பேரகராதி. அவர் தான் ஆசிரியர். முதல் தொகுதி 85 வெளிவந்ததுன்னு சொல்கிறாங்க. 2ஆம் தொகுதி எப்போ வந்துச்சுன்னா 1993ஆம் ஆண்டு வெளியானது. செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி தேவநேய பாவாணருடையது. இது 2ஆம் தொகுதி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1993. ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களுக்கான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த பேரகரமுதலியில் ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பும் இனமொழி சொற்களுக்குமான குறிப்பும் பதிப்பின் இறுதியில் தரப்பட்டுள்ளது. படங்களை தந்த 2வது அகரமுதலி இதுவே ஆகும். படங்களுடன் வெளியிடப்பட்ட முதல் அகரமுதலி மேலே பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு தமிழ் அகராதி. படங்களுடன் கூடிய முதல்ல வெளியிடப்பட்ட அகரமுதலி எதுன்னா தமிழ் அகராதி தான். தமிழ் அகராதி என்ற பெயரில் வெளிவந்துச்சு. ராமநாதர் தான் ஆசிரியர். அதுக்கப்புறம் 2வதாக வெளிவந்தது எது அப்படின்னா படங்களுடன் கூடி படங்களை தந்து 2வதாக வந்த அகரமுதலி இதுதான் சொல்கிறாங்க. எது? செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி.
1993 2ஆம் தொகுதி வெளிவந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இன்றைய கல்வி பரப்பிலும் அகரமுதலி உருவாக்கத்திலும் கணினியும் பயன்பட்டு வருகிறது. முழுமையாக கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்ட வெளிவந்த முதல் தமிழ் அகரமுதலி கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. இப்போ கணினி உதவியுடன் கூட முழுமையாக அகரமுதலி உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் அகராதி எதுன்னு கேட்டாங்கன்னா கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி, மறந்துடாதீங்க. அடுத்தது, விளக்க சொற்பொருளோடு வந்த முதல் அகரமுதலி இதுவே. விளக்க சொற்பொருளோடு வந்த முதல் அகரமுதலி எதுன்னு கேட்டாங்கன்னா கணினி உதவியுடன் உருவாக்கப்பட்ட எது கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி தான் விளக்க சொற்பொருளோடு வந்த முதல் அகரமுதலி. தற்போது பல்வேறு பதிப்பகங்கள் அகரமுதலிகளை வெளியிட்டு வருகின்றன. அடுத்தது, கலைக்களஞ்சியம். சொற்களுக்குரிய பொருளை அகரமுதலி மூலம் அறிந்து கொண்ட பின் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள், கதைகள், வரலாறுகள், பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் ஏற்பட்டன. அதனால் இச்சிந்தனையின் விளைவாக தோன்றியவையே தான் கலைக்களஞ்சியங்கள். கலைக்களஞ்சியங்கள் எதனால் தோன்றுச்சு அப்படின்னா இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கிறதுனால அதன் விளைவாக தோன்றியது தான் கலைக்களஞ்சியங்கள். அபிதான கோஷம் தமிழ் களஞ்சியங்களின் முன்னோடி ஆகும். தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் அபிதான கோஷம். இது இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்கின்றது. இது 1902ஆம் ஆண்டு வெளியானது. வீவர்ஸ், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டைம் இருக்கும்போது முக்கியமாக இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு லெசனே நமக்கு போதுமானது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் லெசனும் தான். அதாவது புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக திகழ்கிறது எது அப்படின்னா அபிதான கோஷம். அது வெளிவந்த ஆண்டு கேட்டாங்கன்னா 1902இல் வெளிவந்தது தான் அபிதான கோஷம். அடுத்தது, அபிதான சிந்தாமணி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து 1934ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதாவது இலக்கிய புராண இதிகாச செய்திகளோடு இலக்கிய கலைக்களஞ்சியமாக திகழ்ந்து வெளிவந்தது அபிதான கோஷம். அது 1902. அடுத்தது அபிதான சிந்தாமணி அப்படிங்கிறது இலக்கிய செய்திகளோடு மட்டும் அல்லாமல் அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்து எப்போ வெளிவந்தது அபிதான சிந்தாமணினா 1934ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இதனை சிங்காரவேலரால் தொகுத்து வெளியிட்டார். அபிதான சிந்தாமணியை தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா சிங்காரவேலனார். இயர் கேட்டாங்கன்னா 1934. இது இலக்கிய செய்திகளோடும் அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல். இந்த நூல் 1934 வெளியிடப்பட்டது. யாரால? சிங்காரவேலனால் தான் தொகுத்து வெளியிட்டார். அடுத்து, தமிழ் வளர்ச்சிக் கழகம் முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டுள்ளது. இது 10 தொகுதிகளாக வெளிவந்தது. தமிழ் வளர்ச்சிக் கழகம் தொகுத்து வெளியிட்டது எதுன்னா முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டாங்க. யாருன்னா தமிழ் வளர்ச்சிக் கழகம். இது எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் வளர்ச்சிக் கழகம் 10 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இக்கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம், நாடக கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் முதலிய பல கலைக்களஞ்சியங்களையும் வெளியிட்டுள்ளது. எது? தமிழ் வளர்ச்சிக் கழகம் தான் இந்த கலைக்களஞ்சியங்களெல்லாம் வெளியிட்டுள்ளது. அடுத்தது, கலைச்சொல் அகரமுதலி. கலைக்களஞ்சியங்களை தொடர்ந்து துறை சார்ந்த புதிய சொற்களுக்கு விளக்கம் தர கலைச்சொல் அகரமுதலி தோன்றிச்சின்னு சொல்கிறாங்க. கலைக்கதிர் நிறுவன முயற்சியால் பொது அறிவு, உளவியல், புவியியல், புள்ளியியல், வரலாறு, வானவியல் முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் அகரமுதலிகள் 1960ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டன.
அதாவது பொது அறிவு, உளவியல், புவியியல், புள்ளியியல், வரலாறு, வானவியல் முதலிய துறைகளுக்கும் கலைச்சொல் முதலிகள் தொகுக்கப்பட்டுச்சு. எந்த ஆண்டு அப்படின்னா 1960ஆம் ஆண்டு தான் தொகுக்கப்பட்டன. மனவை முஸ்தபா அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொல் முதலிகளை தொகுத்து வெளியிட்டுள்ளார். இது கூட நம்ம சிலபஸில் இருக்குல்ல கலைச்சொற்கள், அதுதான். அறிவியல் சார்ந்த துறை வாரியான முதலியை தொகுத்து வெளியிட்டுள்ளவர் யார் அப்படின்னா மனவை முஸ்தபா அவர்கள் தான். அடுத்தது அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் 1991ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அறிவியல் சார்ந்த கலைச்சொல் களஞ்சியம் வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1991. இதில் தமிழ் கலைச்சொல்லுடன் விளக்கம் சொற்பொருள்களும் தரப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது தமிழ் அகரமுதலியின் வளர்ச்சியை காட்டுவதாக அமைந்துள்ளது. தமிழ் அகரமுதலியின் வளர்ச்சியை காட்டுவதாக அமைந்துள்ளது. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் 1991 வெளியிடப்பட்டது. இது கலைச்சொல்லுடன் விளக்க சொற்பொருள்களையும் தரப்பட்டுள்ளது. இது தமிழ் அகரமுதலியின் வளர்ச்சியை காட்டுவதாக அமைந்துள்ளது. பல துறைகளில் பயன்படுத்தப்படும் பொழுது மொழி வளர்ச்சி அடைகிறது. மொழியின் வளர்ச்சி நம் வாழ்வின் வளர்ச்சியாகும். அவ்வகைய காலந்தோறும் ஏற்படும் சொற்பொருள் மாற்றங்கள் அகரமுதலிகள் பதிவு செய்து சீர்மைப்படுத்தி மொழி வளர்ச்சிக்கு உதவுகின்றதா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு மக்களுக்கும் பண்டைய இலக்கிய இலக்கணங்களின் சொல்வளம், பொருள் ஆழம் போன்றவற்றை தெளிதின் அறிந்து சுவைத்து மகிழ துணை செய்வன எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அகரமுதலிகள் தான். இது மறந்துடாதீங்க. அடுத்து இந்த பாக்ஸில் அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய். இந்த மேற்கோள் சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவாய்னு சொன்னவர் பாரதிதாசன் அவர்கள். வீவர்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. அடுத்த முக்கியமான இதே மாதிரி சிலபஸ் வைஸாக டாப்பிக்கில் முக்கியமான டாபிக் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.